லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பதாக அவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு மன்னிப்பு என்பது ஆமென், எந்த சூழ்நிலையில் எப்படி மன்னிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை மன்னித்தார் அப்படின்னும் பொழுது, தன்னுடைய சொந்த ஜனங்களை, இவரை சிலுவையில் அறையும், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் தலைமுறை சந்ததிகள் மீதும் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த சாபங்களை தங்கள் மீது ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் பிதாவினிடத்தில் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னி. எல்லா விதமான உக்கிரமான ஒரு காரியம், எப்படியாகிலும் கிறிஸ்து இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று பிரதான ஆசாரிகள் அன்னா காய்பா, இன்னும் இந்த வேதபாரகர் பரிசேயர் எல்லாரும் சேர்ந்து இந்த மனுஷனை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி மூர்க்கமாக இந்த காரியங்களை செய்து அவரை கொடூரமான முறையில் அடித்து சித்திரவதை செய்து பரியாசத்தின் நடுவே ஆமென் பரியாசம் செய்து அவரை முகத்தினால் ஆமென் அறைந்து துப்பி அவமானப்படுத்தி நிந்தைகள் வழியாக ஆமென் நடத்தின இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னி, பிதாவே இவர்களுக்கு மன்னி. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்காக வைராகியமாய் செபிக்கிறோம். ஆனாலும் பல நேரங்களிலும் நமக்குள்ளாக உள்ளான சுபாவத்தோடு உள்ளான மனுஷனில் இருந்து ஒரு சிலரை மன்னிக்க முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிறோம். ஏன், நான் எப்படி மன்னிக்க முடியும்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமென் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு இந்த மன்னிப்பு என்பது லகுவான காரியமாய் இருக்கும். யார் நமக்கு விரோதமாய் எந்த காரியங்களை பேசினாலும், உண்மையாய் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தால், யார் எந்த விதமான வார்த்தைகளை பேசியிருந்தாலும் அடுத்த முறை நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பேசின காரியங்கள் நிச்சயமாக உங்களுடைய நினைவுக்கு வரவே வராது. ஏன், நீங்க மன்னிக்கிற அந்த சுபாவத்தை நீங்கள் பெற்றிருந்தால். ஆகவேதான் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, எபேசியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆமென். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ஆமென். ஆகவேதான் ஆமென் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது இந்த காரியத்தை நீங்க 20ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து கொண்டு வரும் பொழுது அவர் அந்த வசனத்தை இப்படியாக முடிக்கிறார், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எவ்விதமாக? அதற்கு முந்தின வசனங்களில் நீங்க பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாத கர்த்தருக்கு ஆமென் பிரியமில்லாத காரியத்தை செய்கிற ஜனங்களை குறித்து சொல்லி அதன் பின்பதாக அவர் எழுதுகிறார், நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாக கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலும் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யாய் ஆமென் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதன் பின்பதாக அவர் எழுதி கொண்டு அது முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆமென் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். இதையெல்லாம் கொலோசியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 13 வாசியம்.
ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அங்க எபேசியருக்கு எழுதும் பொழுது ஆமென், நீங்கள் இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. அதை கொலோசியர் சபைக்கு எழுதும் பொழுது அந்த முதல் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுமையாக நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பழைய மனுஷனுடைய சுபாவங்களை எல்லாம் முழுவதுமாக களைந்து போட்டு சிருஷ்டித்தவருடைய அந்த புதிய சாயலுக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது ஆமென், அவர் எழுதுகிறார் 12ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியருமாய் உருக்கமாய் இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவுபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. இதேதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தார். தேவனுடைய ஆமென், அவருடைய குமாரனாய் இருக்கிறபடியினால் இந்த மன்னிப்பின் சுபாவம் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இல்ல, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் உண்மையாய் தன்னுடைய பாவம் போகும்படியாக கழுவப்படுகிறானோ, யார் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பில் 100க்கு 100 பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறானோ, ஆண்டவரே என் பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்படணும் ராஜா, முழுவதுமாக மன்னிக்கப்படணும், என் அக்கிரமங்கள் எல்லாம் என்னை சுத்திகரித்து என்னை உண்மை போல மாற்றுகிற அந்த அனுபவத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்காக எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி தன்னை முழுவதுமாக கீழ்ப்படுத்தி மெய்யான மனம் திரும்புதலுக்காக காத்திருக்கிறார்களோ, ஆமென், கிறிஸ்துவின் ஆவியானவர் ஆமென் அவருடைய சுபாவத்தின்படி நீங்களும் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற குற்றப்படுத்துகிற யாரையும் மன்னிக்கிறவர்களாக நீங்க காணப்படுவீங்க. ஆகவேதான் நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிற விதம் ஆமென், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாரை? தன்னை ஆமென் முழுவதுமாக எப்படியாகிலும் கொன்று போட வேண்டும் என்று வகை தேடின ஆமென் இவருடைய குற்றம், ஆமென் இவருடைய ரத்தம், குற்றமில்லாத ரத்தத்தின் பழி எங்கள் மீதும் எங்கள் சந்ததியின் மீதும் வரட்டும் என்று சாபங்களை வாங்கி கொண்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டுகள் தோறும் வருஷா வருஷம் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆமென், எந்த இடங்களில் ஆமென் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக உட்கார்ந்தாலும் மன்னியும் மன்னியும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் திரும்ப 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 கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த மன்னிப்பு என்பது பூரணமாகாதபடி காணப்படுகிறது. இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் ஒரு மனம் இல்லாதபடி, மன்னிக்கிற தன்மை இல்லாதபடி கசப்போடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளாய் ஒரு மனம் ஐக்கியம் இல்லாதபடி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளாய் ஒரு மனம் இல்லாதபடி ஒரு விதமான கசப்பு. என்னால் மன்னிக்க முடியலையா, என்னால மன்னிக்க முடியல, மறக்க முடியல, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறபடியினால் இந்த உலகத்தின் அதிபதிகளுக்கு நீங்கள் அடிமைகளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆகவேதான் அந்த அடிமை தனத்தின் நுகத்தை முறிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தித்த ஆமென் தன்னுடைய சொந்த ஜனங்கள் எந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக வந்தாரோ அந்த ஜனங்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென், ஆண்டவர் மன்னிக்கிறார். ஐயா நான் மன்னிக்கிறேனா, நான் மன்னிக்கிறேனா? இன்னைக்கு அதுதான் கேள்வி. ஆண்டவருடைய வார்த்தை ஆயிரமான வார்த்தைகளை நாம் கேட்டாலும் கூட பல நேரங்களில் செவிட்டு விரியனை போலவே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், அந்த உள்ளான மனம் திரும்புதலுக்கு நேராக உங்களை நீங்கள் இளமையின் ஒப்புக் கொடுக்காதபடியினால், அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்களையும் பழைய மனுஷனுடைய இச்சைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறபடியினால் நீங்க கிறிஸ்துவுக்கு நேராக நடக்க முடியாதபடிக்கு ஆமென் இந்த உலகத்தின் சிற்றன்பங்களுக்குள்ளாக உழன்று கொண்டிருக்கிறீங்க. ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேட்க வேண்டியது ஒரு முழுமையான மன்னிப்பு ராஜா. யார் எனக்கு துரோகம் செய்திருந்தாலும், யார் எனக்கு விரோதமாய் எந்த காரியத்தை பேசியிருந்தாலும் ஐயா நான் முழுவதுமாக மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் ஐயா. எத்தனை ஆண்டுகளாயிருந்தாலும் எத்தனையோ குடும்பங்களில் சந்ததியாக பகை இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? காரணம், மன்னிக்க முடியாது இருக்கிற அந்த ஆமென் ஜென்ம சுபாவம். இந்த ஒரே சுபாவம் இருந்தால் போதும், நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்கவே முடியாது. இந்த மன்னிக்க கூடாதபடி இருக்கிற சுபாவம் ஆமென் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விடாதபடி ஆமென் உங்களை முழுவதுமாக தடை செய்யும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஆமென் அற்ப ஆமென் வாழ்வுக்காக, ஆமென் இம்மைக்குரிய வாழ்வுக்காக
மறுமைய நித்தியத்தை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப கிறிஸ்து மன்னியும் என்று சொன்னார். இப்ப நம்மிடத்தில் காணப்படுகிற ஐயா மன்னிக்காத சுபாவங்கள் அநேகம் உண்டே, மன்னிக்க கூடாத சுபாவங்கள் காணப்படுகிறது. எப்படி கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்பார்? எப்படி கர்த்தர் நம்முடைய உபவாசங்களை ஏற்றுக்கொள்வார்? ஒரு முழுமையான சுத்திகரிப்பு இல்லாதபடி, அர்ப்பணிப்பு இல்லாதபடி, ஐயா என் சொந்த குடும்பத்தில் என்னோடு கூட பிறந்த உறவுகளை நான் மன்னிக்காதபடி நான் செய்கிற ஜபங்களும் உபவாசங்களும் வீணானவைகள் அல்லவா? நீங்கள் மனிதர்களை ஏமாற்றலாம், ஊழியர்களை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்தில் எந்த விதத்திலும் ஆமென் இரக்கத்திற்கு இடம் கிடையாது அவர் வரும் பொழுது. ஆகவே கிருபையின் நாட்களில் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் இன்றைக்கு உங்களுடைய பாவத்தை போக்கும்படியாக, கழுவும்படியாக ஆண்டவர் இந்த நல்ல ஒரு சுத்திகரிப்பு. ஆமென் தகப்பனே, எத்தனையோ ஆண்டுகளின் சகோதரனோடு சகோதரியோடு கூட பகையாயிருக்கிறையான், என்னை மன்னியும், அவர்களோடு கூட நான் ஒப்புரவாகட்டும். தருணங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்க மாட்டார். ஒரு சில தருணங்கள் கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறினால் ஆமென் நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து போவீர்கள். எத்தனை விதமான ஒரு சில மரண வீடுகளுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல சொல்லுவாங்க, ஐயா கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் மன்னிக்கவே இல்லை, இந்த மனுஷி மன்னிக்கவே இல்லை ஐயா. ஒருமுறை ஒரு கணவர் சொன்னார், ஐயா என்னுடைய மனைவியோடு கூட கடைசி நேரம் வர கசப்போடு கூட இருந்தேன். என் மனைவியை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. மனைவி மரித்து போனால் மன்னிக்கவே இல்லை. மன்னிப்பின் சுபாவம் மிக மிக நிச்சயமாய் ஆமென் அவசியமாய் காணப்படுகிறது. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஒரு ஒழுங்கு கிரமம் அதிகமாய் காணப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாய் காணப்படணும். ஆமென். ஏதோ நாங்க திருமணம் செஞ்சிட்டோம் ஐயா, ஏதோ ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம் என்கிற தன்மைகள் காணப்படக்கூடாது. ஒருவரை ஒருவர் புரிந்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, வாழ்விலும் சுகத்திலும் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரே மனமாய் ஒரே மாம்சமாய் இருந்து நாங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக உடன்படிக்கை செய்திருக்கிறோம். உடன்படிக்கையின் மாம்சத்தை குலைத்து போடக்கூடாது. ஆமென். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, என் சொந்த ஜனங்கள் உம்மை பரியாசம் செய்து நிந்தித்து அவமானப்படுத்தின ஜனங்களை நீர் மன்னித்தீரே ராஜா. எவ்வளவு கொடூரமான இடத்தில் நீர் மன்னிப்பை கொடுத்தீர் ராஜா. நான் மன்னிக்கட்டும். உடைய பாடுகளில் ஒரு சின்ன சதவீதம் அளவு கூட எனக்கு பாடுகள் கிடையாது ஐயா. மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு கொடுங்க. அந்த மன்னிப்பின் சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் சுத்திகரிப்பு அதிகமாய் அவசியமாய் காணப்படுகிறது. வேத புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, மோசே என்கிற தாசனை கொண்டு கர்த்தர் அந்த ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தார். நீங்க வாசித்து பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல ஆமென் 10 கட்டளைகளை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மோசேயோடு சீனாய் மலையில் இந்த கொடுமுடியில் இருந்து பேசுகிறார்னா மோசேயோடு மட்டுமல்ல, சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை சகல ஜனங்களும் கேட்கிறாங்க. கேட்டது மட்டுமல்ல, அந்த இடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது 20ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மோசே ஆமென். ஆமென். 10 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் ஆண்டவருடைய ஜனங்கள் மத்தியில் பிதாவாகிய தேவன் பேசுகிறார். இந்த 10 கட்டளையின் வார்த்தைகளையும் ஜனங்கள் கேட்கிறாங்க. கேட்டு அதன் பின்பதாக தான் மோசே எங்களோடு பேசட்டும், ஆண்டவர் பேச வேண்டாம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் போறாங்க.
அப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய சத்தத்தை, பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்ட அந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னும் பொழுது, ஆமென், ஒரு 31-32 இந்த வசன அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மோசேக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது, என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக தேவர்களை உண்டாக்குகிறோம் என்று பொன் கன்றுக்குட்டியை ஆமென் வார்ப்பித்தார். பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட கர்த்தருடைய ஜனம், சத்தத்தை கேட்டு ஆமென் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அந்த ஜனங்கள் பாருங்க, மோசேக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியல, கர்த்தர் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னிப்பை ஆமென் கொடுத்தார். யார் மூலமாக? மோசே என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக. மோசே என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக. இந்த ஜனங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளை பார்க்கும் பொழுது நீங்க வேதத்தில் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆரோன் சொல்லுகிறார், இந்த ஜனம் பொல்லாத ஜனம் ஐயா, இந்த ஜனம் பொல்லாத ஜனம் ஐயா. இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? வணங்கா கழுத்துள்ள ஜனம், முரட்டாட்டம் நிறைந்த ஜனம் ஐயா, முரட்டாட்டம் நிறைந்த ஜனம். எகிப்திலிருந்து வந்தவுடனே மோசேக்கு விரோதமாய் பற்களை கடிக்கிறாங்க. எகிப்தில் ஐயா நாங்கள் செத்து போயிருப்போமே, எகிப்தில பிரேதக்குழி இல்லை என்று சொல்லி எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். எத்தனை முறுமுறுப்பு ஆமென், எத்தனை விதமான கசப்பு, எத்தனை புறம் ஆமென். மோசேக்கு விரோதமாக பற்களை கடித்து கற்களை தூக்கின ஜனத்துக்கு மோசே திறப்புல நின்றான். ஆண்டவரே தயவாய் மன்னியும் ஐயா, தயவாய் மன்னி. இந்த ஜனங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிமிஷத்துல நான் அழித்து போடுகிறேன், உன் மூலமாக நான் ஒரு சந்ததியை எழுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது மோசேயுடைய ஜபத்தை அந்த இடத்துல பார்க்கணுங்க. பிதாவாகிய தேவனுடைய உக்கிரமான கோபத்தை ஒரு தீர்க்கதரிசியாகிய மோசே அந்த ஆண்டவருடைய இருதயத்தையே மாற்றினார். அப்போ ஆமென், மோசே நம்மை போல பாடுள்ள மனுஷன் தானே, ஆமென். அப்ப நாம ஏன் மன்னிக்க முடியாது? ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றின மோசேயை போலதான கர்த்தர் நம்மையும் சுத்திகரித்து நடத்தி இருக்கிறார். ஆமென். அவருக்கு கொடுத்த அதே பரிசுத்த ஆவியானவரை தானே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் நம்முடைய இருதயம் மன்னிப்பை ஆமென் ஏற்க மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது, ஏற்க மாட்டேங்குது? ஆமென். மோசே ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றினான். அந்த உக்கிர கோபத்தை கர்த்தர் ஆமென் மாற்றும்படியாக சொன்னான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிரிக்கிறீங்க ஐயா. எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான காரியத்தை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறான் பாரு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க, கிறுக்கி போடுங்க. ஆமென். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல சொல்றான், ஆண்டவரே வேண்டாம், நீங்க செய்ய நினைக்கிற தீங்குக்கு தயவாய் மனமிறங்குங்க ராஜா. இதுதான் உண்மையான சுத்திகரிப்போடு கூட இருக்கக்கூடிய மனுஷனுடைய இருதயம். ஆமென். ஜனங்களுக்காக தன்னை பற்களை கடித்து எத்தனை முறை துன்பப்படுத்தினாங்க, எத்தனை முறை கற்களை ஆமென் தூக்கி எரியும்படியாக செய்தான். ஆனா அந்த எல்லாம் பொறுத்து அந்த ஜனங்களுக்காக மோசே திறப்புல நின்னான். கேட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயமும் அப்படிப்பட்ட இருதயம் தான். தன்னை நொறுக்கின, தன்னை அவமானப்படுத்தின அந்த ஜனங்களுக்காக தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் ஐயா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நித்தியத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தை இங்கு வந்திருக்கிற யாராகிலும் ஒருவர் இழந்துவிடவே கூடாது. ஒவ்வொருவரும் பரலோகத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம். ஆமென். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த மன்னிப்பு, அந்த மன்னிப்பு இன்னைக்கு ஆமென் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னால மன்னிக்க முடியாது. மாம்சத்துல மன்னிக்கவே முடியாதுங்க. மாம்ச பிரகாரமாய் நீங்கள் யாரையும் மன்னிக்கவே முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவருடைய பூரண அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருந்தால், ஆமென், அவன் எப்பேற்பட்ட துரோகியாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட சத்ருவாய் இருந்தாலும் நீங்க மனதார அவரை மன்னிக்க முடியும், மனதார மன்னிக்க முடியும். ஆகவேதான் சிநேகிதனாக ஆமென் யூத காட்டி கொடுத்த யூதாசை ஆண்டவர் சொன்னார், சிநேகிதனே நீ என்னத்துக்கு வந்திருக்கிற, சிநேகிதனே நீ என்னத்திற்கு வந்திருக்கிற, முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிற. ஆமென். இந்த வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒரே மோசே ஒரு மனுஷன், உங்களைப் போல என்னைப் போல பாடுள்ள மனுஷன் தான், ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனுஷன் தான். ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆமென் மாற்றினா. ஒரு முறை அல்ல, 2 முறை. இந்த ஜனங்களை ஆமென் விற்று, என்னை விற்று, தயவு செய்து விற்று, இந்த ஜனங்களை நான் அழித்து போடட்டும் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இந்த மோசே தான் திறப்புல நின்று அந்த ஜனங்களுக்காக பரிதபித்து மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். என்னாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகத்துல
உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆண்டவர் மனதை மாற்றின ஆமென் மோசேயை போல ஏன் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றக்கூடாது? அப்ப பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தம்மை கொடுமைப்படுத்தின ஜனங்களுக்கு ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். ஐயா, அதெல்லாம் தெய்வத்தால தான் முடியும், மனுஷனால முடியாது. இல்லை, அதற்கு உதாரணம் தான் மோசே. ஆமென். மனிதன் ஆமென் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக வழிநடத்தின ஒரு தீர்க்கதரிசி. ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு கூட அந்த ஜனங்களை நடத்தினார். எத்தனை விதமான முரண்பாடுகள் அந்த ஜனங்களுக்குள்ளாக, எத்தனை விதமான பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்து ஆமென் இந்த ஜனங்களுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நடந்த ஒரு ஆமென் தீர்க்கதரிசி அல்லவா? அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே ஆமென் தயவா என்னையும் கூட மன்னித்து என்னை சுத்திகரித்து ஆமென் உண்மையாய் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. உண்மையாக ஆமென் சாந்தத்தோடு அமைதலோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆவியானவர் என்னையும் எச்சரித்து என்னை பொல்லாத வழிகளுக்கெல்லாம் விலக்கி மீட்டு ஆமென் என்னை செம்மைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் என்னை முழுவதுமாக நிரப்பணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய கீழ்ப்படிதலின் அனுபவத்திற்குள்ளாக நீங்க வர்றீங்களோ, நீங்க எத்தனை விதமான எத்தனையா நாட்கள் எத்தனையா பல வருஷம் ஐயா ஆமென் நீங்க மன்னிக்க முடியும். அவங்க செய்த துரோகங்கள் என்னால மன்னிக்க முடியல. அநேகர் சொல்லுவாங்க துரோகங்களை எல்லாம் என்னால மன்னிக்க முடியாது. இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ஆமென் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தால், மனம் திரும்பி உண்மையான கழுவுதலோடு கூட ஆமென் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால், எத்தனை வகையான பகையா இருந்தாலும் ஒரு இமைப்பொழுதில் கர்த்தர் அந்த மன்னிப்பை கொடுக்கும்படி நிச்சயத்தோடு கூட ஆமென் என்னால் சொல்ல முடியும். ஆகவே ஜென்ம பகை என்பது கிடையாது. ஆமென் வஞ்சகம் என்பதில்லை, கசப்பு என்பதில்லை, விரோதம் என்பதல்ல. ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் நிச்சயமாய் இருந்தால் ஆமென் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக தான் இருப்பீங்க. யார் உங்களுக்கு விரோதமாய் துன்பப்படுத்தினாலும் நீங்க அவர்களுக்காக ஜெபம் செய்கிறவர்களாய் காணப்படுவீங்க. ஐயா, அவர்களை அழித்து போடும், அவர்களை நிந்தித்து போடும், அவர்கள் ஆமென் உளையான குழியில தள்ளி போடும், உங்க ஜெபம் அப்படி இருக்கவே இருக்காது. ஐயோ அந்த மனுஷனுக்காக மனம் இறங்கும் என்று சொல்லிதான் கதரும். அதுதான் மோசே செய்தார் சொந்த ஜனங்களுக்காக. ஆமென் அந்த ஜனங்கள் மரித்து விடக்கூடாது என்பதற்காக ஆமென் மோசேயை போல ஆமென் கர்த்தர் நம்மை நிறுத்தி நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு கொடுங்க ஐயா, நல்ல சுத்திகரிப்புக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் இதற்கெல்லாம் அடிப்படை காரியம் என்ன அப்படின்னு சொன்னா மனம் திரும்பி. அப்ப பாவ மன்னிப்புக்கு என்று நீங்க என்ன பண்ணணும்? மனம் கசந்து அழுது செபிக்கணும். என் பாவ மற என்னை சுத்திகரிங்க ஐயா, என் பாவம் எனக்கே மறந்து போகும் அளவுக்கு எனக்கு ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். என் தாயின் கருவிலிருந்து நான் ஆமென் தகப்பனே பாவத்தோடு கூட வந்திருக்கிறேன். அந்த பாவத்தின் ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே அழிக்கப்படணும் ஐயா. கோபக்காரனா இருக்கலாம், எரிச்சல் உள்ளவனா இருக்கலாம், அந்த சுபாவங்கள் எல்லாம் ஆமென் முழுவதுமாக கழுவ ஒப்பு கொடுக்கணும். அது இருக்கக்கூடாது, என் சரீரத்தில் இருக்கக்கூடாது. பழைய மனுஷனுடைய கிரியைகள் எதுவுமே என்னிடத்தில் காணப்படக்கூடாது. ஆமென் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவரை பெறும் பொழுது மட்டும்தான் இந்த காரியங்கள், நான் சொல்லுகிற அந்த காரியங்களை ஆமென் கர்த்தர் செய்வார். ஆகவே வந்திருக்கிற ஆமென் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு ஒரு சிலருடைய குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானத்தோடு கூட இல்லை. ஆமென் உறவுகள் சரியாக இல்லாதபடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தருணத்தை கொடுக்கும் பொழுது அந்த தருணத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல உடன் பிறந்த இரத்த உறவுகளோடு கூட ஆமென் சரியான ஒரு மனம் பொருந்துதல் இல்லாதபடி இருக்கிறீங்க. எனக்கு செய்த தீங்கை மறக்க முடியல, எனக்கு சொன்ன வார்த்தைகளை மறக்க முடியல சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படியாகவே கர்த்தர் இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். ஏதோ வந்தோம் ஏன் ஒரு 3 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதற்காக இல்ல, மனம் திரும்புதலுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கசப்பான கனிகளை கொடுக்கும்படியாக அல்ல. ஆமென் பிதாவாகிய தேவன் ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனம் திரும்புதலின் கனியை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இனியும் நீங்க சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். இன்னமும் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு ஆமென் இருப்பீர்களே ஆணையில் ஆமென் இனி கர்த்தர் உங்களுக்கு தருணத்தை கொடுக்க மாட்டார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை ஆமென் கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக. ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே
மன்னிப்பின் சுபாவத்தை எனக்கு கொடுங்க ராஜா. நான் மன்னிக்கணும் ஐயா, நான் மன்னிக்கணும். ஆகவேதான் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா நான் என் சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்கணுமா? ஆமா, 70 முறை. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு நாளில் என் சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்கணுமா? 70 முறை. ஒரு நாளில் கர்த்தர் கொடுக்கிற காரியம். இன்னைக்கு ஆமென் வந்திருக்கிறோம். ஆமென், நம்முடைய உறவுகளில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட மன்னிப்பை கொடுத்திருக்கிறீங்க? 70 தரம். ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு அல்ல, ஒரு நாளைக்கு உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ, உங்களுக்கு தெரிந்தவர்களோ. அது மாத்திரமல்ல, உங்களுடைய கோபம் எப்ப தணியணுமா? சூரியன் அஸ்தமிக்கும் தொடங்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணுமா? கோபம் தணிந்திருக்கணுமா? கோபம் தணிந்திருக்கணும். எத்தனை பேர் வீணான வைராகியத்தில் இருக்கிறோம்? முரட்டு வைராகியம், ஆமென், முரட்டுத்தனமான கசப்பு. அதை எப்படி நான் மன்னிச்சிருவேன்? நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எத்தனை விதமான காரியங்களை பேசி 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 பார்வோனுடைய இருதயத்தை போல இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயங்கள் கடினமாய் இருக்குது. அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த மன்னிப்பின் சுபாவத்தை எனக்கு கொடுங்க. மோசே எங்களை போல ஒரு மனுஷன் தான் ஐயா. ஆமென். அவர் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஜனங்களுக்காக நின்றாரே, நான் என் ஜனங்களுக்காக நிக்கட்டும் ஐயா, என் குடும்பத்துக்காக நிக்கட்டும். எனக்கு விரோதமாய் 1000 பழிகள் சொல்லியிருந்தாலும் நான் அந்த ஜனத்தை நான் மன்னிக்கிறேன். மனப்பூர்வமான மன்னிப்பு. அதன் பின்பதாக அவங்க செய்த தீங்கு எந்த விதமான காரியமும் உங்களுடைய இருதயத்துல காணப்படவே கூடாது. அதுதான் ஒரு முழுமையான மன்னிப்பு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆனா வாயின் வார்த்தைகளின்படி யூதர்களை ஹிட்லர் கொன்று குவித்தான். குழந்தைகள் என்று பாராதபடி, வயதானவர்கள் என்று பாராதபடிக்கு அவர்கள் செய்த அந்த தவறின் நிமித்தமாக, வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக யூதர்கள் கொன்று குவித்தார்கள். யூதர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் கொன்று குவித்தாங்க. இன்று வரைக்கும் உலகத்திற்கு யூதர்கள் என்று சொன்னால் ஒரு விதமான கசப்போடு கூட தான் இருக்கிறாங்க. ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேனா? கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்கிறேனா? என் சொந்த குடும்பத்தில் என் மாமியாரை நான் நேசிக்க முடியலையே, என் சொந்த நாத்தனாரை நான் நேசிக்க முடியலையே, நான் எப்படி கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவனாய் காணப்பட முடியும்? அவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க செய்த துரோகம் தானே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. நான் எப்படி மன்னிக்க முடியும்? நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்போது சம்பவிக்கும் தெரியவே தெரியாது. ஆகவே இன்னும் காலம் உண்டு என்று சொல்லி தள்ளி கொண்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. ஆமென். வீட்டில் மாமியாரோடு கூட, நாத்தனாரோடு கூட, உங்கள் கணவன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு கூட யாருக்காகிலும் மனத்தாங்கல் இருந்தால், கசப்பு இருந்தால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, அவர்களை நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும் ராஜா, மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். அவர்கள் செய்த தவறுகள் நான் மறந்து விட வேண்டும் ராஜா. என் நினைவில் நீ எப்பொழுதும் அந்த காரியம் வரவே கூடாது. அப்படிப்பட்ட மன்னிப்பை எனக்கு கொடுங்க ராஜா. ஆமென். அதுதான் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். தாவீது சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்துல புதுப்பியும் ராஜா, உள்ளத்துல புதுப்பியும். கேட்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஜெபம் பண்ணணும், வாயை திறந்து கதறணும், கண்ணீர் விடணும். ஆண்டவரே, என் சுபாவங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நரகத்திற்கு கொண்டு போயிடக்கூடாது ஐயா. என் சுபாவம், பாவ சுபாவம் யாருக்கு தெரிய போதும்? ஆமென். என்னை நரகத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. நம்முடைய இந்திய தேசத்தில் 1999 ஜனவரியில நடந்தது. ஒரிசாவில் ஒரு குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷன் ஒரு நாள் இரவு அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அந்த இடத்துல கிராமத்தில் அந்த மக்களோடு தங்கினவர் தான் அந்த வேன்ல. அவரோடு கூட விடுமுறை நாட்களை கழிக்க வந்து 2 சின்ன பிள்ளைங்க 1999 ஜனவரி மாதத்துல அந்த அவரை உயிரோடு கூட கொளுத்துனாங்க. எப்படியாகிலும் என் பிள்ளைங்க தப்பிக்கட்டும், 40 செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க உயிரோடு கூட இருக்கட்டும்னு சொல்லி என்னென்னமோ செய்து பார்த்தோம். கடைசியில அவரை திறக்கவே விடலை. 3 பேரும் மரித்து போனாங்க. சரீரத்துல எந்த விதமான தடயங்கள் கிடையாது, சதகத ஒண்ணுமே கிடையாது. வெறும் எலும்பு கூட மட்டும்தான் எடுத்தாங்க.
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படியெல்லாம் சபித்திருப்போம்ல. அநேகர் சபித்தாங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எல்லாமே சபித்தாங்க. எப்படியெல்லாம் சாபம் இருக்கிறதோ அந்த சாபத்தை எல்லாம் சொன்னாங்க. ஆனா அதற்கு காரணமா இருந்த அந்த ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய மனைவி சொன்னாங்க, நான் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். நான் அவர்களை மனப்பூர்வமாய் எப்படி மன்னிக்க முடியும்? எல்லாருமே சபித்தாங்க. இந்திய தேசமே சபித்தது. இப்படி செய்தவன் எல்லாம் இருக்கவே கூடாது, மனுஷ ஜென்மமே இல்லைன்னு சொல்லி. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். மனப்பூர்வமா எப்படி அவங்களால மன்னிக்க முடிஞ்சது? இதை குறித்து ஒரு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு முறை, இப்போ ரீசெண்டாக கூட அந்த வீடியோ நிறைய இடத்துல வந்து, அப்போ அவர் சொல்றார், ஐயா அவர் இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஐயா 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தார். இந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார். நானும் என் மனைவியும் தான் அந்த தோட்டத்தில் இருந்த காலிஃப்ளவர் பகோடா செஞ்சு கொடுத்தேன். என் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டது. அவங்க ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கலாம் தெரியாது. அவர் இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தோன்னே அந்த இடத்துக்கு போனேன். பார்த்தா மண்டவோடு, அந்த வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருந்தது. நானா நினச்சேன், இது அந்த பையனாக இருக்கும், இது இந்த பையனாக இருக்கும், இவர் இந்த ஸ்ட்ரெயின்ஸ் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா காரியத்தையும் உடன் இருந்து அதன் பின்பதாக அந்த அம்மா வீட்டுக்கு போனால் எங்களால் தாங்கிக்கிடவே முடியல. சொல்கிறார், எங்களால் தாங்கவே முடியல. ஆனால் அந்த அம்மா வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, இல்லை பிரதர் நான் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விதங்கள்லாம் பார்த்துட்டு நான் உடைஞ்சிட்டேன் அப்படின்னு. கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஏன் உங்க சொந்த குடும்பத்தில் அப்படி மன்னிப்பை கொடுத்துருக்கிறீங்களே யாருக்காயிலும்? என் சகோதரன் தானே வீடு வச்சா வச்சுட்டு போறான், என் சகோதரி தானே வச்சிருந்தா வச்சுட்டு போறாங்க. ஒரு சாதாரண ஒரு நிலத்துக்கு விட்டு கொடுக்க முடியலையே, நீங்க கிறிஸ்துவுக்காக எதை விட்டு கொடுக்க போறீங்க? எதை விட்டு கொடுக்க போறீங்க? 2 சம்பவங்கள், 2 அந்த உலகத்துல நடந்ததுதான். போன வருஷம் சார்லி, அமெரிக்காவோட ஒருவர், அந்த அம்மா கை குழந்தையோடு வந்து மைக்கு முன்னாடி சொல்கிறேன், என் கணவரை கொன்றவனை நான் மனதார மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இவரெல்லாம் சாட்சிகளாக இருக்கிறாங்க. நீங்கள் எந்த விதத்தில் யாருக்கு சாட்சியாக இருக்கிறீங்க? உலகத்துக்கு சாட்சியாய் பிசாசுக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டால் மட்டும்தான் கிறிஸ்துவை போல மன்னிக்கிற சுபாவங்களுக்குள்ளாய் வர முடியும். ஆமென். மோசே நம்மை போல ஒரு மனுஷன்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றினான் 2 முறை. ஏன் உங்களால செய்ய முடியல? ஏன் உங்களால செய்ய முடியல? ஆமென். அப்போ முழுமையான ரட்சிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. முழுமையான ரட்சிப்பு இல்லாதபடிக்கு நான் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்யவே முடியாது. மனம் கசந்து அழணுங்க, மனம் கசந்து அழுகணும். என் பாவம், என் பொல்லாத குணங்கள் எல்லாம் இருக்கு, இந்த பொல்லாத குணங்கள் எல்லாம் மாறணும் ராஜா, மாறணும் ராஜா. பகை, ஆமேன், விரோதிக்கிற இந்த பகை இருக்கு, மாறணும். இதெல்லாம் என் ஜென்ம சுபாவம், இதெல்லாம் மாறணும். ஆமேன். ஆகவே கிறிஸ்துவை மறுபடி போட்டு அடிக்காதபடிக்கு கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் கிறிஸ்துவ ஆமேன், நீங்கள் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் இருந்து மன்னிக்கிற சுபாவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம்.